முழுசாக படித்து பார்க்காம டிக் பண்ணி நம்ம அக்ரீன் கொடுக்குற டிஎன்சி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அமேசான், ஃப்ளிப்கார்ட், பேங்கிங், பேமெண்ட் ஆப்ஸ் அண்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாம் கொடுக்குற டிஎன்சி அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப பெருசாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி லீகல் வேர்ட்ஸோடையும் இருக்கும். நம்ம படித்து பார்க்காம அக்ரீன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் அன்எக்ஸ்பெக்டட் சார்ஜ் ஏதாவது ஹிடன் ஆகிருக்கலாம், ஆட்டோ ரெனிவல் ட்ராப்பாக இருக்கலாம், நோ ரீஃபண்டுன்னு எங்கேயாவது மென்ஷன் ஆகிருக்கலாம். சில சைட்ஸில் நம்ம கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம், லொக்கேஷனை ட்ராக் பண்ணிக்கலாம், அந்த டேட்டாஸை அட்வர்டைசர்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் கம்பெனிக்கு ஷேரும் பண்ணலாம். இதையெல்லாம் விட ஃபேக் அண்ட் ஸ்கேம் வெப்சைட்ஸில் டிஎன்சிக்கு நம்ம அக்ரி கொடுத்துட்டோம்னா நிறைய சீரியஸ் ரிஸ்க்ஸ் அதில் இருக்குது. ஃபைனலி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் மொபைல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணதும் டாப் ரைட் கார்னரை டேப் பண்ணி அதில் ஃபைண்ட் இட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதில் ரீஃபண்ட், சப்ஸ்கிரிப்ஷன், ரெனியூ, கேன்சல், ப்ரைவசி, பெர்மிஷன், ஃபீஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை டைப் பண்ணணும்னா டைரெக்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அந்த செக்ஷனுக்கே ஜம்ப் ஆயிரும். அதை மட்டுமாவது ரீட் பண்ணி பார்த்த பிறகு தான் அக்ரி கொடுக்கணும்.